இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சவால்களை சந்தித்தானோ, அதே போல இச்சையிலையும் தவறான பாவ பழக்கத்தை பார்க்கிறவர்களும் நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு வேசிக்காக ஒரு துணியை கூட, நீ போட்டிருக்கிற வஸ்திரத்தை கூட இழக்கணும்னு வேதம் சொல்லுது. அந்நிய நுகத்திலே, தவறான பழக்கத்திலே, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலே போகிறா யாரா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை உதவிகளை செய்தாலும் சரி, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள போய் தவறான உறவிலே இருக்கிற யாருமே ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கவே முடியாது, கேட்கவே முடியாது. என்னுடைய ஆண்டவர் நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி அவர் பரிசுத்தம் இல்லாத தேவன் அல்ல, அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். அவர் பரிசுத்தம் உள்ளவர்களை மட்டும்தான் தேடுகிறார். அதனால கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துறாரு. போதும்பா, போதும். எல்லாருக்கும் டெம்டேஷன்ஸ் இருக்குதான், எல்லாருக்கும் மாம்சத்துல இச்சைகள் இருக்கும் தான். ஆனா அதை யாரெல்லாம் அடக்கி ஆளுகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. யார் உங்களுக்கு முன்னாடி நின்னாலும், உங்களை ரொம்ப அவங்களை அழகா காமிச்சாலும், உங்களை ரொம்ப அழகா பேசினாலும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாயினால தவறானதை நான் பேச மாட்டேன், என் கண்ணுனால தவறானதை நான் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் முடிவு எடுங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்துல நிறைய பேர் உண்டு. அவளுடைய கால்கள் அது நரகத்திற்கு போகிற கால்கள், அந்த இச்சையினுடைய கால்கள் அது நரகத்திற்கு போகும். அது நம்மை வாழ விடவே விடாது, அது நம்மை அழித்து விடும். கைகளை எல்லாரும் உயர்த்தி, யாரும் நீதிமான்கள் என்று சொல்ல வேண்டாம், கையை உயர்த்தி அப்பா சமூகத்துல ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் கதறு. மகனே, உங்க அம்மாவுக்கு தெரியாதப்பா, உங்க அப்பாவுக்கு தெரியாதப்பா, பிரதர் உங்க மனைவிக்கு தெரியாது, சிஸ்டர் உங்க கணவனாருக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு. அவருடைய கண்ணுக்கு யாரும் மறைக்க முடியாது. கைகளை எல்லாரும் உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம். தகப்பனே, மாமிச இச்சையான மனிதர்களுக்கு என்னை தப்புவேன் என்று கேளுங்கள். முழு பலத்தோடு சொல்லுங்க. எல்லாரும் வாஞ்சியாய் கேளுங்க. இந்த 21வது நாளில் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை விடுதலையாக்க போறாரு, விடுதலையாக்க போறாரு. நீங்க அப்படிப்பட்டவங்க யாருக்குமே தெரியாது பிரதர், சிஸ்டர், யாருக்குமே தெரியாது. ஆனா உன் உள்ளுக்குள்ள வேற விதமா ஓடிட்டே இருக்குது. நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற. உண்மைதான் பாஸ்டர், நான் தான் எல்லா கிருபையும் இழந்து வந்து நிற்கிறேன். ஆண்டவர் எனக்கு நிறைய கிருபை கொடுத்தாரு, எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன் பாஸ்டர், ஆனா இந்த ஒன்றை மட்டும் என்னால ஜெயிக்க முடியல. ஆனா கர்த்தர் இந்த 21வது நாள் அதை ஜெயிக்க பண்ணும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. இந்த காரியத்துல நீ விழுந்ததற்கு பிறகு உன் வாழ்க்கையில ஒன்னொன்னா நீ இழந்துட்டு இருக்கிற, ஒன்னொன்னா நீ இழந்துட்டு இருக்கிற. உனக்கு எல்லாமே, உன்னை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படுறாங்க. ஓ, நீ ஜெபிக்கிறவனாச்சே, உனக்கு ஏன் இப்படி நடக்குது? நீ சர்ச்சுக்கு வர்றவனாச்சே, உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் தெரியும், இல்ல இல்ல, நான் சரியில்லை, என் ஆண்டவருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பொல்லாததை யோசிக்கிறேன். இப்பொழுது கைகளை எல்லாரும் உயர்த்தி, கர்த்தாவே என்னை தூக்கி எடும் ஆண்டவரேன்னு சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னை காப்பாற்றுகிற கர்த்தர், என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். ஹalleluya.